எனக்கு நிம்மதியா வாழணும். ஆனா எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால எனக்கு அதை செய்யவும் பயமா இருக்கு. ஆனா வாழ்றதுக்கான வழியே இல்ல. நான் இல்ல அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவனை சும்மா விடக்கூடாது. ஆனா என்னோட அப்பா, அம்மா நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஸோ நான் இப்ப சொல்றது எல்லாத்தையுமே நீ எங்க அப்பாட்டையும், அம்மாட்டையும் புரியும்படி எடுத்து சொல்லணும். என்னோட கல்யாண ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழ 2 பேப்பர் வச்சிருக்கேன். அதை எடுத்து எங்க அப்பாட்ட குடுத்துரு. அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஆடியோ அனுப்பிச்சிருக்கா. அவன் ஏன் அவளோட ஃப்ரெண்டுக்கு ஆடியோ அனுப்பணும்? டைரக்டா அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லல? ரொம்ப முக்கியமா ஆடியோ அனுப்புன பொண்ணு இப்போ உயிரோடவே இல்லை. ஏன்? ஃபாத்திமா ரிசா. 20 வயசே ஆன ரிசாவோட உண்மை கதை தான் வீடியோல பார்க்க போறோம். நீங்க போட்டோல பாக்குறீங்க இல்லையா? இவங்க தான் ஃபாத்திமத்துல் ரிசா. இவங்களுக்கு 20 வயசு ஆகுது. கேரளா கண்ணூர்ல இருக்கக்கூடிய பொய்த்தும் கடவு தான் சொந்த ஊர். இவங்களுக்கு ஆசிஃப் அப்படின்ற நபரோட கடந்த ஜனவரி 8ஆம் தேதி மேரேஜ் நடக்குது. ஃபாத்திமத்துல் ரிசாவோட வீட்டில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஆசிஃபோட வீடு. ஆசிஃப்க்கு துபாயில ஒர்க்கு. ஆனா அவர் ஒரு மாசத்திலேயே 2-3 டைம் கூட ஊருக்கு வருவாரு, மறுபடியும் துபாய்க்கு போயிடுவார். அவர் நினைச்சா ஊருக்கு வர்றதும் துபாய்க்கு போறதும் அப்படிதான் இருந்திருக்கு. பட் அவருக்கு டைப்ரைட்டிங் ஆஃபீஸில் இவர் ஏதோ ஒர்க் பண்ணுறாரு, டைப்ரைட்டிங் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு வேலை பார்க்குறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ இவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஃபாத்திமத்துல் ரிசா உயிரிழந்த நிலையில் அவங்களோட சொந்த வீட்டிலேயே கண்டெடுக்கப்படுறாங்க, மாடியில் வச்சு. என்ன நடந்துச்சு அன்னைக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபாத்திமத்துல் ரிசாவோட அப்பா விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஒரு 4 மணி இருக்கும். நான் வெளியில கிளம்புனேன். வெளியில கிளம்பும்போது நான் கேட்டேன், ஃபாத்திமத்துல் ரிசா ஒரு பெட்ல படுத்திருந்தாங்க. நான் ஏமா இப்படி படுத்திருக்கேன், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னா. நான் போய் சாப்பிட சொன்னேன். சொல்லிட்டு நான் வெளியில போறேமா, வெளில போயிட்டு வரேன், வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா அவங்களோட அம்மா பேசும்போது என்ன சொல்றாங்க, அவ கீழே வந்தா, கீழே சாப்பிட்டுட்டு நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டா. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அவளோட ஹஸ்பண்ட், அதாவது ஆசிஃபோட சொந்தக்காரங்க 2 பேர் வந்தாங்க. 2 பேர் அவள்கிட்ட தனியாலாம் பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ மேலே குளிக்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்ததுனால கீழே வந்தா. கீழே வந்துட்டு இவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டா. அவ போகும்போது கிட்டத்தட்ட டைம் ஒரு ஈவினிங் டைம் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ ரிசாவோட உடலை மீட்டெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு 9:10 ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருந்த சில பேர் எங்க ரிசாவங்க அப்படின்னு கேட்கும்போது, மேலே குளிக்க போனேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். இன்னுமா குளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் பேசிக்கிட்டே மேலே போய் நாங்கள் பார்த்தோம். டோரை திறந்து பார்த்தா ஃபேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதுதான், அதாவது ஜனவரி 8ஆம் தேதி மேரேஜ் ஆகுது. இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் அவங்க அம்மா கூட சிரிச்சு பேசிக்கிட்டு, அவங்க நான் குளிக்க போறேன்னு மேலே சொல்லிட்டு போகும்போது கூட ஏதோ கிண்டல் அடிச்சுட்டு அந்த வார்த்தையை கூட அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. கிண்டல் அடிச்சு பேசிட்டு தான் மேலே போயிருக்காங்க. ஆனா அடுத்த ஈவினிங் 9:10க்கு அவங்க பார்க்கும்போது ரிசா உயிரோட இல்லை. ரிசா குடும்பத்துக்கு பயங்கர ஷாக். ஏன், என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லுவாளே, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன். கேள்வி கேட்கிறவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லனே தெரில ரிசாவோட பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா அவங்களுக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஏதாவது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா தானே அவங்களுக்கு தெரியும். பட் அவங்களுக்குமே அவங்க முன்னாடி 1000 கேள்விகள், விடை தெரியாத கேள்விகள் 1000 கேள்வி நிற்குது. ஆனா இதுக்கிடையில தான் இப்ப என்னடா அப்படின்னா, சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஆனா இப்ப என்னடான்னா, ஆசிஃப் மேல ரிசாவோட குடும்பத்தினர் பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது மொத்தத்துக்கும் ரிசா உயிரிழந்ததுக்கான காரணமே ஆசிஃப் தான். ஆசிஃபும் ஆசிஃப் குடும்பத்தினர் தான். ஆசிஃப் பயங்கரமான போதை பழக்கத்துக்கு அடிமையா இருந்திருக்கான். MDMA மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கான், கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட இதே மாதிரியான முயற்சியை ரிசா எடுத்ததாகும். அதாவது எப்போ அப்படின்னா, மார்ச் 2ஆம் தேதி இதே மாதிரியான ஒரு முயற்சி எடுத்ததாகவும், அவங்க வீட்டில் வச்சு, ஆசிஃப் வீட்டில் வச்சு எடுத்ததாகவும், அதை எங்கள்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை அப்படின்ற மாதிரியும் ரிசாவோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 11ஆம் தேதி, அதாவது மேரேஜ் ஜனவரி நடக்குது, ஆசிஃப் அடிக்கடி துபாய் போயிட்டு வர்ற ஆள் தான். ஸோ ஏப்ரல் 11ஆம் தேதி விசிட்டிங் விசால ரிசாவையும் ஆசிஃப் கூப்பிட்டு போயிருக்காரு துபாய்க்கு.
அங்க போனதுலேருந்து தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது அங்க போய் ரூம்ல பார்த்தா ஆசிஃபோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்ப வருவாங்க. எப்ப வந்தாலுமே வந்து ஒரு வெள்ளை கலர் பொடி மாதிரி ஒரு சாதனம் இருக்கும், அதை வந்து யூஸ் பண்றாங்க. பாத்ரூம் போனா பாத்ரூம்ல இருந்து ஒரு ஸ்மெல் வருது, ஒரு வெள்ளை சாதனம் மாதிரி ஒரு பொடி சாதனம் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. எல்லாமே போதைப் பொருள் தான். இதை எதிர்த்து கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. என்ன கேட்டாலும் என்ன வந்து குத்தம் சொல்றான், என்ன வந்து காயப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி அதாவது ரிசாவை காயப்படுத்தியிருக்கான். ஸோ எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம்னு ரிசாவோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது எப்படி திடீர்னு இவங்க எப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க? அவ்வளோ கான்ஃபிடென்ஸா ஆசிஃப் ஃபேமிலி மேலே எப்படி இவங்களால குற்றச்சாட்டு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, ரிசா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும்னு நினைச்ச எல்லாத்தையுமே ஆடியோவா பதிவு பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ഓനെ എല്ലാ ചട്ടത്തരും കളിക്കലുണ്ട്, ഓനക്ക് വേറെ പെണ്ണുണ്ട്, ഓനുള്ള കഞ്ചാവും കള്ളും എല്ലാം അടിക്കലും ഉണ്ട്. ആ 2 പേരും നിൽക്കൂലാണ്. നമുക്കിങ്ങനെ കുറ്റം മാത്രം കേട്ടിട്ട് നിൽക്കാൻ കഴിയുന്നില്ല. ഓൻ ചെയ്താലും അതിന് കുറ്റം നിൽക്കുന്ന ആ സംശയവും ഓൻ ചെയ്യുന്നതിനൊന്നുമില്ല. നിനക്കറിയില്ലാണ് എല്ലാം, ഞാൻ എന്നോടെല്ലാം പറയില്ല. ஸோ அந்த போதைப் பொருள் யூஸ் பண்றதை எதிர்த்து கேள்வி கேட்டதுல இருந்தா ஆசிஃப்க்கும் ரிசாக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு, மோதல் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலயும் ரொம்ப முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, மரணம் அடைஞ்ச டேட் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் வந்து ஆசிஃப் வந்து அவங்களோட கேரளால தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த மாதிரி ரிசா மரணம் அடைஞ்சிட்டான்னு செய்தி போறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்களுக்கு, ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஆசிஃப் வந்து துபாய்க்கு ஃபிளைட் ஏறி இருக்காரு. இதுலயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஸோ அவன் தான் இந்த விஷயத்த பண்றதுக்கு ரிசாவை தூண்டி இருக்கான் அப்படின்னு ரிசாவோட குடும்பத்தினர் சொல்றாங்க. இதுல 2 விஷயம், அதாவது ஆசிஃபோட ரிலேஷன்ல 2 பேர் வந்து ரிசாட்ட பேசிட்டு போயிருக்காங்க. ஆசிஃப் வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் இங்கேருந்து துபாய்க்கு தப்பிச்சு போயிருக்காரு. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அந்த ஆடியோ ஒரு சில கேட்டிருப்பீங்க இல்லையா, இன்னும் அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அந்த ஆடியோல. എൻ്റെ റൂമിൽ കല്യാണത്തിന്റെ ലഹങ്ക വെച്ചതിന്റെ ഉള്ളോട്ടായിട്ടൊരു റെഡ് കവർ ഉണ്ട്, അതിൽ 2 പേപ്പർ ഉണ്ട്, അത് നീ എടുത്തിട്ട് ഉപ്പാക്ക് കൊടുക്കണം, ഓനങ്ങനെ നല്ലോനായിട്ട് ജീവിക്കണ്ടാണ്. என்னோட கல்யாண ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு இடையில நான் 2 பேப்பர் வச்சிருக்கேன், 2 கடிதம் வச்சிருக்கேன், அதை வந்து எடுத்து எங்க அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பின ஆடியோ, இன்னொன்று அவங்க வீட்டிலேயே வச்சிருந்த கடிதங்கள், இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து ஆசிஃப் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆசிஃப் வந்து இங்க இல்லை, ஸோ துபாய்க்கு தப்பிச்சு போயிட்டாருன்றதுனால லுக் அவுட் நோட்டீஸுமே கொடுத்துருக்காங்க. இது அங்க துபாயில இருக்கக்கூடிய கல்ஃப் நியூஸ்லலாம் கூட செய்தியா வெளியிடப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஏன் அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் ஆடியோவா? அவங்க அப்பா அம்மாட்டையும் சொல்லியிருக்கலாமே, அவங்க அப்பா அம்மாவோட அழுத்தமும் இதுக்கு காரணமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இப்போ அதுக்குமே அந்த ஆடியோலயே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, என்னை ரொம்ப ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாங்க எங்க அப்பாவும் அம்மாவும். என் அப்பாவுக்கு வேற ஹார்ட் பேஷண்ட்டு. ஸோ இதெல்லாம் என்னால் டைரக்டா சொல்ல முடியாது, டைரக்டா சொன்னா அவங்களுக்கு ஏதாவது பெரிய ஷாக்கா இருக்கும், அதை சொல்றதுக்கான தைரியமும் என்கிட்ட இல்லை, ரொம்ப சங்கடப்படுவாங்க. பட் ஆனால் ஒன்று உறுதி, அவனை வந்து நிம்மதியா இருக்கக்கூடாது. ஏன்னா என்னோட இந்த முடிவுக்கு எல்லாமே அவன் வந்து எனக்கு மட்டும் ஆபத்தா இல்லை, ஏகப்பட்ட போதை பழக்கத்துக்கு அவன் அடிமையா இருக்கான், அவனோட டிரான்சாக்ஷன் அதெல்லாமே சந்தேகத்துக்குள்ளாக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஏன்னா இஷ்டத்துக்கு துபாய்க்கு போயிட்டு வர்றதுன்றதுல ஏதோ இல்லீகல் பிசினஸ் எதுவும் பண்றாரா அப்படின்ற ஆங்கிள்லையும் காவல்துறையினர் வந்து இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி டூஃபான் அப்படின்ற ஒரு பேர்ல போதை மருந்துகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை கேரள அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையிலும் இந்த விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த சம்பவம் இப்போ பேசு பொருளா இருக்கு. பட் இந்த சம்பவத்தின் அடிப்படையில நிறைய விவாதங்களும் எழுந்திருக்கு. இதுல 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த பெண் வந்து தைரியமா இதை எதிர்கொண்டு வெளியில வந்திருக்கலாம். இன்னொன்று, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஸ்டெப் எடுத்திருக்கலாம். கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருச்சா? அவன் சரியில்லை அப்படின்னா அவன் அதுலேருந்து வெளியில வந்து வேற வாழ்க்கையை கூட தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேஸ் வந்து இப்போ விசாரணையில இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன்.